அருங்கோணம் மாதிரி நம்மளுக்கு வரோங்க. பாருங்கள் வியூவர்ஸ், நம்ம இந்த பேஸ்கெட்டில் போட்டிருக்கோம் பாருங்கள். நம்ம 2 வருஷம் போட்டு முடிச்சுட்டு 2 வயரை பிடிச்சி நாட்டு போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறமா ஒரு வருஷம் ரன்னிங் வயர் வச்சு நம்ம ஏணிப்படி முடிச்சிட்டோம். அந்த வயர் உள்ளவே இருக்குது. அதுக்கப்புறமா திரும்ப வந்து 2 வயரை வந்து பிடிச்சி போடணும். இந்த நாட்டு போடும்போது நேருக்கு நேராக போடக்கூடாதுங்க. நம்ம இந்த 2 வயரை பிடிச்சி இங்கே நாட்டு போட்டோன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக தான் வந்து 2 நாட்டு போடணுங்க. பாருங்கள் வியூவர்ஸ், இதுதாங்க இந்த பேஸ்கெட்டில் கவனிக்க வேண்டிய விஷயம். அப்போ தான் அருங்கோணம் வரும். நீங்கள் இந்த நாட்டுக்கு நேராகவே நாட்டு போட்டிங்கன்னா அது அருங்கோணம் மாதிரி வராது, வேறு விதமான பேஸ்கெட் மாதிரி வருங்க. அதனால தான் இது வந்து உன்னிப்பாக போடணும். இந்த 2 வயரை பிடிச்சி நாட்டு போட்ட அப்புறமா ரன்னிங் வயர் வச்சு ஒரு வருஷம் போட்டு முடிச்சுட்டு இந்த நாட்டுக்கு ஆப்போசிட்டாக இந்த பக்கம் ஒன்று, ரைட் சைடு ஒன்று, லெஃப்ட் சைடு ஒன்று, அந்த மாதிரி நாட்டு வர மாதிரி போடணுங்க. அப்படி போட்டு நம்ம ரன்னிங் வயர் வச்சு அடுத்த வருஷம் போட்டால் தான் இந்த மாதிரி அருங்கோணம் மாதிரி இந்த பூ மாதிரி பூ டிசைனில் வருங்க. இது வந்து ஸ்டெப்பு 4ங்க. பாருங்கள் வியூவர்ஸ், நான் அரைவாசி போட்டேங்க. அதே மாதிரி முழுவதுமாக போட்டு முடிச்சுட்டு ஸ்டெப் 5 பார்த்திங்கன்னா வயரை வந்து உள்ளே சொருகிறதுங்க. அது எப்படின்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. பாருங்கள் வியூவர்ஸ், இந்த மாதிரி தாங்க வரும்.